சத்ய சாய்பாபாவின் 100 வருட பரிசுத்த அன்பை நினைவு கூறும் வகையில் கோவையில் மாபெரும் தெய்வீக கண்காட்சி. நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெறவுள்ள இதில் தெய்வீக அன்பின் செயல்பாட்டில் 100 ஆண்டுகள் எனும் தலைப்பில் அவரது வாழ்வியல் சூழல்களை தத்துரூபமாக காட்சிப்படுத்த உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல். கோவையில் முதல் முறையாக ஸ்ரீ சத்ய சாய் திவ்ய தரிசனம் என்னும் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100 வருட கால வாழ்வியல் தொடர்பான கண்காட்சி சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்துள்ள நாகசாய் மந்திர் ஆலய வளாகத்தில் உள்ள சாய்தீப் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. ஸ்ரீ சாய் சாட்சாத்காரம் அறக்கட்டளை, ஸ்ரீ சத்ய சாய் மாருதி சேவா அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளை ஆகியோர் இணைந்து நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு நாகசாய் மந்திர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள், நாகசாய் டிரஸ்ட் நிர்வாகிகள் பாலசுப்பிரமணியன் மற்றும் ஸ்ரீ சாய் சாட்சாத்கார் அறக்கட்டளை நிர்வாகிகள் சுந்தரராமன், கோவிந்தராஜன், மாருதி சேவா டிரஸ்ட் மேகநாதன், சாய் மற்றும் சமூக ஆர்வலர் அருணாச்சலம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். முதல் முறையாக பிரம்மாண்டமான தெய்வீக கண்காட்சியாக நடைபெறவுள்ள இதில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் எல்லையற்ற அன்பு மற்றும் நிபந்தனையற்ற கருணையின் தெய்வீக மரபை மனித குலத்திற்கு நினைவூட்டும் வகையில் பகவான் சத்ய சாய் பாபாவின் வாழ்க்கை செய்தி, அற்புதங்கள் மற்றும் அவரது உலகளாவிய நோக்கம், தன்னலமற்ற அன்பு மற்றும் சேவை ஆகியவற்றை தத்ரூபமாக காட்சிப்படுத்த உள்ளதாக கூறினர். குறிப்பாக பகவான் பாபாவின் வாழ்க்கையின் அரிய காட்சிகள், லீலைகள், பகவான் பாபாவின் சேவை திட்டங்களின் மல்டிமீடியா காட்சிப்படுத்துதல், இளைஞர்கள், பக்தர்கள் மற்றும் ஆன்மீக தேடுபவர்களுக்கென பகவான் பாபாவின் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் தெய்வீக பொக்கிஷங்கள் ஆகியவற்றை பக்தர்கள் நேரடியாக கண்டு அருள் பெற முடியும் என தெரிவித்தனர். ஓகே சார், தேங்க்யூ. ஸ்ரீ சாய்ராம், அனைவருக்கும் காலை வணக்கம். நமது நாகசாய் ட்ரஸ்டும் ஸ்ரீ சத்ய திவ்ய சரிதம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியை நமது நாகசாய் மந்திரில் வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணி முதல் அடுத்த நாள் மாலை 8 மணி வரை ஒரு 2 நாட்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே புட்டபர்த்தி பாபாவின் மகிமைகளும் நாகசாயின் மகிமைகளையும் உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் பேரிலே இங்கு நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பாபாவின் பக்தர்கள் வந்து புகைப்பட கண்காட்சியை காண இருக்கின்றார்கள். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நம்ம சாய்தீப் கல்யாண மண்டபத்தில் அன்னதான கூடத்திலையும் காமதேன அன்னதான கூடத்திலையும் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். சீரோடும் சிறப்போடும் பாபாவின் மகிமைகள், புட்டபர்த்தி பாபாவின் மகிமைகளும் ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் பேரிலே இந்த விழா நடைபெற இருக்கின்றது. எல்லோரையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். நீதிபதிகளும் கலந்துக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனில். சனிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த ஃபங்க்ஷன் புகைப்பட கண்காட்சி. அது கண்டினியூஸாக நைட்டு 8 மணி வரை போயிட்டுருக்குங்க. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கும். நைட்டு 8 மணிக்கு அது முடிச்சிடலாம் ஃபங்க்ஷன். சண்டே நைட்டு 2 நாட்கள் கம்ப்ளீட் பாபா பக்தர்கள், ஸ்ரீ பாபாவோட பக்தர்கள், நாகசாய் அது பக்தர்கள் ப்ளஸ் புட்டபர்த்தி ஃபவுண்டேஷன், புட்டபர்த்தி பக்தர் எல்லோரும் கலந்துட்டு அரிய காட்சிகள், பல ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோட்டோஸ், பாபாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் காண கிடைக்காத ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கப்படுது. இந்த கண்காட்சியை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. திரு பாலு சொன்னது போல் இது முதல் தடவையாக ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சியாக இந்த 3 அறக்கட்டளைகளும் சேர்ந்து நடத்தப்படுகிறது. இந்த கண்காட்சியின் சிறப்பு அம்சங்கள் ஒரு சிறிய குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இது சத்யசாய்பாபாவின் திவ்ய சரிதம் என்ற தலைப்பில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புக்கேற்ப சாய்பாபாவின் அவரோட வாழ்க்கையில்
இதனோட நோக்கம் முதல்ல சொல்லிடுறேன். இது ஒரு தெய்வீக அன்பு. சாய்பாபா சத்யசாய்பாபான்னு பெரிய டிவைன் லவ்னு சொல்லுவாங்க, தெய்வீக அன்பு. அதை வெளிப்படுத்துகிற வகையில் இது ஒரு முக்கியமான மைல்கல். நூற்றாண்டு விழாங்கிறது பெரிய மைல்கல். ஒரு அவதாரத்தின் சகாப்தத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். ஸோ அது ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. அதுதான் முக்கியமான செய்தி. சத்யசாய்பாபாவோட முக்கியமான அம்சங்கள் பார்த்தோன்னா எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற கருணை. இது இந்த இது ஒரு தெய்வீக மரபுன்னு சொல்லுவாங்க, லெகசி. இப்போ அவர் இந்த தேகத்தில் இல்லாட்டி கூட அவரோட மரபு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்காட்சி அதை காட்சிப்படுத்த விரும்புகிறது. அவரோட மரபில் என்னெல்லாம் நடந்தது, அவர் வாழ்க்கையில் இருந்த அரிய நிகழ்ச்சிகள், அவரோட லீலைகள், அவர் ஆற்றிய மாபெரும் பணிகள், மனிதர்களுக்கு ஆற்றிய மாபெரும் பணிகள், அவரோட முக்கியமான சில வாழ்க்கையில் நடந்தது, அவரோட எப்படி அந்த அவதார மகிமை எப்படி நடந்தது அப்படின்றது பல விதங்களில், பல கோணங்களில் ஆடியோ விஷுவல் நிறையா வீடியோ கிளிப் வரும், ஊடகங்கள், இதெல்லாம் ஒரு புதுமையான முறையில், ஒரு புதுமையான டெக்னாலஜி, புதுவான முறையில் அது காட்சிப்படுத்தப்படுகிறது. இதற்கு பின்னாடி ஐயா சொன்னபோது 3 அறக்கட்டளைகள் சேர்ந்து இந்த அன்பு காணிக்கையாக அவருக்கு சமர்ப்பிக்கிறார். உலகெங்கும் சத்யபாபா மாபெரும் பக்தர்கள் இருக்கார். ஷிரடி பாபாவுக்கு மாபெரும் பக்தர்கள், நாகசாயி மகிமை தெரிஞ்ச நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேரும் வருகை தந்து இந்த கண்காட்சியை பார்த்து ஆனந்தப்படுவார்கள். இதுதான் முக்கியமான. அவர் முக்கியமான சிலதெல்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா விதவிதமான ஃப்ளெக்ஸ் போர்டு, விதவிதமான பேக்லிட் பலகைகள் இப்படிலாம் இருக்கும். ஆனாலும் அது ஒரு இன்டராக்டிவாக கூட இருக்க போகிறது. சில பகுதிகள் இன்டராக்டிவாக இருக்கும். இதில் நிறைய பக்தர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் தங்கள் கையாலே ஆர்ட் வளைஞ்சிருக்காங்க. நிறைய குழந்தைகள் ஷிரடி பாபாவை திருவுருவத்தை பண்ணி, அது ஒரு சிறப்பு அம்சம். அது முதல்ல அதை வெளியே பிரமாதமாக அதை ஒரு காட்சியாக காமிக்கிறதா இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட பக்தியெல்லாம் இருக்கும். இது யாருக்கெல்லாம் இந்த மல்டிமீடியான்னு சொன்னேன், மல்டிமீடியா காட்சிப்படுத்திருக்கோம். ஸோ இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்கும். இப்பேற்பட்ட நற்பணிகள் உலகாக பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பாக நாங்கள் பாலு சாரோட அனுமதியோட இந்த நாகசாயி மந்திர சத்யசாய்பாபா பிரதிஷ்டை பண்ணார் 1960. அதை தனியும் பகுதியாக காமிக்கப்படும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பக்தர் இங்கேருந்து வராங்க இல்லையா. இந்த க்ஷேத்திரம், இந்த நாகசாயி க்ஷேத்திரத்தோட மகிமையை சிறப்பாக எடுத்து காட்டுற மாதிரி இந்த கண்காட்சி அமையும். பாபா கையால் உலகத்திலே 2 கோயிலுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஷிரடி பாபா சிலையை, ஒன்று நமது நாகசாயி மந்திர், ஒன்று புட்டபர்த்தி. 2 இடத்துல ஷிரடி பாபாவோட சிலையை புட்டபர்த்தி பாபா கையால் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மகிமை. மிகப்பெரிய ஃபங்க்ஷனுங்க. ஒரு 30,000 பேர் வருவாங்க 2 நாளைக்கு. ஊட்டி எல்லாம் கம்ப்ளீட், ஊட்டியிலேருந்து மாவட்டங்கள் எல்லாம் 5-6 மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். அந்த ஃபவுண்டேஷன் புட்டபர்த்தி ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் ஆயிரக்கணக்கான பேருக்கு டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நாகசாயி மந்திரம் நம்ம கொடுக்குறோம் அன்னதானம், அது மாதிரி தனியாக அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம், அன்பு செலுத்தணும், யாரையும் கோபப்படுத்தக்கூடாது, வந்தவங்களுடைய சுக துக்கங்களுக்கு கூட நின்று இருப்பாங்க. இதுதான் தாரக மந்திரம். நாகசாயி மந்திரம் பொறுத்தவரை இதுதான் தாரக மந்திரம். இந்த சிவனை செய்கிறோம். எல்லோரும் சந்தோஷமாக பாபாவுடைய புகைப்பட காட்சியை பார்த்து அன்னதானம் சாப்பிட்டு போகிறோம். எல்லாரையும் வருக வரையில் வர வைக்கிறோம்.